வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி களியும் நாட்டுக்கோழி குழம்பும் பண்ணலாம். 2 கிளாஸ் ராகி மாவை தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். அந்த பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விடலாம். கைவிடாமல் கிளறி விடணும். 2 நிமிஷத்தில் கெட்டிமாயிடும். ராகி மாவு வெந்த ஸ்மெல் வரும். நல்லா கலந்து விடலாம். சிம்மில் வச்சுக்கணும் தீயை, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு பிடிச்சிட்டு கைவிடாமல் கிளறி விடணும். ரொம்ப ஈஸி களி செய்கிறது. யாருனாலும் செய்யலாம். சமைக்க தெரியாதவங்க கூட செய்யலாம். 2 நிமிஷத்தில் கலந்து விட கெட்டிமாயிடுச்சு பாருங்கள். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இது வேகும்போது ஸ்மெல் நல்லா வரும். நல்லா கலந்து விடணும். கைவிடாமல் சிம்மில் வச்சுட்டு கலந்து விடணும். இல்லாட்டினா கட்டி ஆகிடும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை திரும்பவும் குக்கரில் வைக்கணும். நல்லா கலந்து விடலாம். சூப்பராக வாசனை வருது. குக்கரில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வச்சிடலாம். இந்த பாத்திரத்தை மூடி போட்டு வைக்கலாம். 6 விசிலுக்கு விடலாம். இந்த குக்கரை அந்த பக்கம் வச்சிடலாம். ஒரு குக்கரில் 1 கிலோ நாட்டுக்கோழியை போட்டிருக்கேன் கழுவி. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இந்த சிக்கனோட கலந்து வேகிறப்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வாசனை நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சொம்பில் அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா போதும். இந்த சிக்கன்லேயே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு பண்ண போகிறேன். இதே நாட்டுக்கோழி கிரேவினா இன்னும் கம்மியாக தண்ணி ஊற்றலாம். 1 கிளாஸ் தண்ணி போதும். 5 விசில் வரட்டும். களி 6 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சிக்கனை அந்த பக்கம் வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒன்றும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் முழுசாக, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 2 கட்டி உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு. எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா செவக்க வதங்கட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து கழுவி போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் செவக்க வதங்கணும். நல்லா செவக்க வதங்கிடுச்சு. அரை ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு அதையும் வதக்கலாம். இந்த வெயில் நேரத்தில் மசாலா நிறைய சேர்த்த வேண்டாம். இந்த அளவே போதும். காஷ்மீர் மிளகாய் 5 கழுவி போட்டுக்கலாம். இதில் காரம் இருக்காது, கலருக்கு மட்டும்தான். எல்லாம் நல்லா கலந்து செவக்க வதங்கிடுச்சு. பூண்டு வெங்காயம் இஞ்சிலாம் நல்லா செவக்க வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. 4 தக்காளி பழத்தை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கலந்து விடலாம். சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான பொடிகள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப நல்ல காரம், அதனால் 1 ஸ்பூன் போதும். நம்ம வீட்டிலேயே அரைச்ச கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி வறுத்து அரைக்கிறப்ப இதோட சீரகமும் மிளகும் வறுத்து அரைச்சிருக்கு. அதனால் தனியாக சீரகம் மிளகு போட வேண்டியதில்லை. ஏற்கனவே வறுத்து அரைச்சனால சும்மா ஒரு கிளறுனா போதும். சிக்கன் வேகிறப்ப மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதனால் இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கடாய் வச்சு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி நல்லெண்ணெயில் பண்ணாமல் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சோம்பு அரை ஸ்பூன் போடலாம். நல்லா படப்படன்னு புரிஞ்சிருச்சு. சோம்பு செவந்துருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா சிவக்க வதங்கட்டும். இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸி.
எல்லாருமே சமைக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. குக்கரில் வேக வச்சுருக்க நாட்டுக்கோழி கறியை மட்டும் எடுத்து போடலாம். கறியில் போட்டு நல்லா கலந்து விடலாம். கறி நல்லா வெந்துருச்சு. நாட்டுக்கோழி கறியெல்லாம் போட்டாச்சு. ஒரு கிளறுனா போதும். மிக்சியில் அரைச்சிருக்கிற மசாலாங்களை ஊற்றிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. மசாலாங்களை ஊற்றி நல்லா கலந்து விடலாம். குக்கரில் நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணியே போதும், வேறு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. குக்கரில் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இன்னும் 5 நிமிஷத்தில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். குக்கரில் கோழிக்கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. ஏற்கனவே நாட்டுக்கோழி வேகிறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கவனமாக கொஞ்சமாக போடணும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடலாம். சூப்பர் டேஸ்டியில் நாட்டுக்கோழி ரெடி ஆகிடும். குக்கரில் நல்லா கறி வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் போதும், எடுத்து பார்ப்போம். சூப்பராக வாசனை வருது. செமையாக மசாலாங்கள்லாம் சிக்கனோட கலந்துருச்சு. இன்னும் ஒரே நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். மூடியை திறந்து பார்க்கலாம். சூப்பர் டேஸ்டியில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. களிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். ஈஸியாக நாட்டுக்கோழி குழம்பு சூப்பர் டேஸ்டில் ரெடி ஆகிடுச்சு. மேலே கருவேப்பிலை தூவிக்கலாம். இந்த சிக்கனோட கருவேப்பிலை கலக்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். செம கலக்கலாக இருக்குது வாசனை. டேஸ்டியும் அட்டகாசமாக இருக்கும். களியும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. களிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு. மூடி எடுத்து பார்க்கலாம். அசத்தல் டேஸ்டியில் களி ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.